السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن يخلف الله وعده صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم وإذا جارت الولاة قحطت السماء أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி பலதரப்பட்ட வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகின்றன. நம் மீது வாக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பார்வையிலே நாம் இந்த வாக்கை நிறைவேற்றுவது என்பது ஒரு முஸ்லிமின் அடையாளம். அதே சமயம் வாக்குறுதிக்கு மாறு செய்வது என்பது நயவஞ்சக முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதையும் இஸ்லாமிய பார்வையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு முஃமின் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் சரி, அதிலே வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களது குணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே வரிசைப்படுத்தி காண்பிப்பான். அதில் ஒரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், முஃமின்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அதே போல தங்களது வாக்குறுதிகளை இரண்டையுமே காப்பாற்றுவார்கள். உண்மையான முஃமின் வெற்றி பெற்றால் வாக்குறுதிகளை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தியை சொல்லி காண்பிப்பார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இங்கே வா என்பதாக சிறு குழந்தையை அழைக்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த தாயை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த தாயிடத்தில், இப்போ அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்களே, ஏதாவது கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த தாய் சொன்னால், ஆமாம் நான் பேரிச்சம்பழம் கையில் வச்சுருக்கிறேன், அதை கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வேளை நீங்கள் சும்மா பேச்சுக்கு கூப்பிட்டுட்டு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது பொய் குற்றத்தை பதிய செய்திருப்பான் என்பதாக அருமை நாயகம் எச்சரிக்கை செய்தார்கள். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏதாவது பேச்சுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு போகிறது அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது வாக்குறுதி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும், அதே போல முதலாளிகள் தொழிலாளிகளுக்கும், ஆட்சியாளர்கள் மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியிலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து நபிமார்களுடைய தனித்துவம் பற்றி பேசக்கூடிய அருள்மறை குர்ஆன் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்க முடியும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை என்பது நபிமார்களுடைய நல்ல பண்பு, நல்ல அடியார்களுடைய நல்ல பண்பு என்பதாக அருள்மறை குர்ஆன் பேசும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே ஒரு இடத்திலே தன்னை பற்றி சொல்லுவான், வலை யுகலிப் அல்லாஹு வாதா, நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குக்கு மாறு செய்யவே மாட்டான் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே தன்னை பற்றியும் பதிவு செய்திருப்பார். ஒரு உண்மையான முஸ்லிம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுவான், 3 வாக்குறுதிகளை அல்லாஹ் கூறியிருக்கிறார். உண்மையான முஸ்லிம்களுக்கு 3 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி என்ன? முஸ்லிம்கள் இந்த பூமி முழுவதும் இந்த முஸ்லிம்கள் முஃமின்களை நான் ஆட்சியாளராக ஆக்குவேன் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே வாக்களிக்கிறார். முதலாவது வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி முஃமின்களை முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான்,
உங்களது மார்க்கம்தான் இந்த உலகம் பூராவும் நிலைத்து நிற்கும், மற்ற எல்லாவும் கீழே விழுந்துவிடும் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். இந்த உலகிலே நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய மார்க்கம் இல்லாத நாடுகள் என்பது உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா என எல்லா நாடுகளிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் பரவிக்கொண்டே இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மூன்றாவது வாக்குறுதி, முஃமின்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள். எந்த நாடுகளினுடைய பயமோ அச்சமோ இல்லாமல் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று அல்லாஹ் இந்த 3 வாக்குறுதிகளையும் அருள்மறையின் மூலமாக முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வாக்களிக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் மலைகள் போல தெளித்து கொண்டிருக்கக்கூடிய, பதவியில் நிற்பதற்காக வேண்டி ஆங்காங்கே வீச செய்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பதவிக்கு வந்துவிட்டால், பதவி வருவதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பதவி அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் கேட்டு வாங்கலாமா என்பதை இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆட்சி பொறுப்பு என்பது நீயாக விரும்பி கேட்காதே என்பதாக சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்களாக ஆட்சி பொறுப்பை கேட்காதீர்கள். நீங்கள் கேட்காமல் அந்த ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டால் அது தொடர்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நீங்கள் கேட்டு அந்த ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டால் நீங்கள் தனிமையிலே விடப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே பதவியை கேட்டு, வற்புறுத்தி கேட்டு பெறுவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. அதே போல அரசியல் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அரசியல் என்பது பொதுவாக குடிமக்களினுடைய சீர்திருத்த பணிகளிலே ஈடுபடுவது என்பதாக பொருள். ஆனால் இஸ்லாமினுடைய அரசியல் என்பது குடிமக்களுக்காக ஆட்சியாளர்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்வது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த அரசியலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆம், இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் தெரியும் அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒரு குடும்பம் பசியோடு வாடுகிறது. அதை பார்த்து கவலைப்பட்ட ஒரு ஜனாதிபதி எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி பொறுப்பினுடைய ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் வெட்கி தலைகுனிந்து போவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அவருடைய பணியாளர் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதியினுடைய அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதற்காக வேண்டி அப்படி ரோந்து வர்றாங்க. சுற்றி ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு வீடாக அப்படி பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு வீட்டு வளாகத்தில் ஒரு பெண், ஒரு தாய் அமர்ந்திருக்கிறாள். அவளை சுற்றி குழந்தைகள் அழுதுகிட்டு இருக்குது. அந்த பெண்மணி, அந்த தாய் தனக்கு முன்னால் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கு அதை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த அதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாயிடத்தில் விசாரிக்கிறாங்க, என்ன செய்கிறீங்க? அப்பொழுது அந்த தாய் சொன்னால், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பசியால் அழுது கொண்டிருக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க உணவு இல்லை. இந்த தண்ணீர் கொதிக்கிறத பார்த்துட்டு ஏதோ நம்முடைய தாய் சமைக்கிறாள் என்பதாக எண்ணிக்கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. பசியில் கடைசியில் தூக்கம் வந்து என் பிள்ளைங்கள்லாம் தூங்கிடுவாங்க என்பதாக சொன்ன பொழுது, நம்முடைய ஆட்சியிலே இந்த அளவிற்கு வறுமை உள்ள ஒரு குடும்பமும் இருக்கிறதா? இதை இவ்வளவு நாள் நாம் தெரியாமல் இருந்து விட்டோமே என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தாயினுடைய இந்த செய்தியை பார்த்து கேட்ட உடனே தன்னையும் மீறி அழுது விடுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக தன்னுடைய பணியாளரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு போய் பைத்துல் மாலிலிருந்து
மாவு, கொழுப்பு, பேரித்தம்பழங்கள், நெய், ட்ரெஸ், ஆடை என கொஞ்சமாக எடுத்து அதை அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து பணியாளரிடத்தில் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு என்னுடைய தோளில் தூக்கி வைங்கன்னு சொன்னார். பணியாளர் சொன்னார், நான் கொண்டு வருகிறேன். இல்லை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு நான் தான் மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவேன், அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிப்பாட்டப்படுவேன், நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய தோளிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுமந்து அந்த தாயினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து தானே உணவை சமைத்து அந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலே பார்த்த பொழுது குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டிருந்தது பசியால். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவை சமைத்து அந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களே தன்னுடைய கைகளால் பரிமாறுகிறார்கள். குழந்தையெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தைகிட்ட என்ன செய்கிறாங்க, உட்காந்து விளையாடுறாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுகின்ற பொழுது கொஞ்ச நேரத்திலே பசியும் தீர்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிப்பதை பார்த்துவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனக்குமுறலை மூடி தன்னுடைய சந்தோஷத்தை அப்பொழுது வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஆரம்பத்தில் இந்த குழந்தையை அழுதவர்களாக பார்த்தேன், அவர்களை சிரிப்பவர்களாக நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆசைப்பட்டு அவர்களோடு நான் சிறிது நேரம் விளையாடினேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மக்களின் தலைவர், மக்களின் பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகிய முன் உதாரணம். ஒரு பெண் பிரசவ வலியால் துடிப்பதை பார்த்துவிட்டு தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்காக வேண்டி அழைத்து வந்து தன்னை யார் என்றும் காட்டிக்கொள்ளாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் இஸ்லாமிய மார்க்கத்திலே நடந்தது என்று சொன்னால், அத்தகைய தான் யாரென்றே காட்டிக்கொள்ளாத எளிமை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலே அவர்களுடைய தலைமைத்துவத்திலே நடந்தது என்று சொன்னால் இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இப்படித்தான் மக்களுக்கு எல்லா விதத்திலேயும் நல்லது செய்வேன் என்பதாக வாக்குறுதியை அள்ளி தெளிக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மக்களுடைய பிரதிநிதிகள் லஞ்சம் வாங்கலாமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஹதீதுகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அல் உத்பியா என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஜக்காத்து வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான். அவர் போகிறார், போய் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வர்றார். வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் வந்துட்டு என்ன செய்கிறாரு, கொஞ்சம் பொருட்களை எடுத்து வச்சு இது உங்களுக்குள்ளது, மீதி கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்குள்ளதுன்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபா தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அந்த இப்னு உத்பியா ஜக்காத்தினுடைய பொருட்களில் இரண்டாக பிரிக்கிறார். இது எனக்குரியது, இது உங்களுக்குரியது என்பதாக, இது ஜக்காத்தினுடைய பொருள் என்பதாக இரண்டாக பிரித்து வைக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மிம்பரிலே ஏறியவர்களாக அருமை சஹாபா தோழர்களுக்கு பயான் செய்ய ஆரம்பித்தார்கள். இவரை நாம் ஊழியராக நியமித்தோம், இவர் போய் ஜக்காத்தை வசூல் செய்துவிட்டு வந்தவர், இது எனக்குரியது இது உங்களுக்குரியது என்பதாக இரண்டாக பிரிக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்போம், அவர் வீட்டில் இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமா? எதுவும் கிடைச்சிருக்கிறார். நாம் ஜக்காத்தை வசூலிக்க அனுப்பியதன் காரணத்தினால் அவருக்கு கிடைத்தது. இது அனைத்துமே ஜக்காத்தினுடைய பொருட்கள் தான் என்பதை ஏன் அவருக்கு புரியவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதாவது ஜக்காத்தை வசூலிக்க போனார் இல்லையா, ஜக்காத்தை வசூலிக்கின்ற பொழுது அவருக்குன்னு சொல்லி சொந்தமாக கொடுத்தாங்களாம், அதை அவர் தனியாக எடுத்து வைத்து கொண்டார். அதை அருமை நாயகம் கண்டித்தவர்களாக சொன்னார்கள், மறுமை நாளையிலே நிச்சயமாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், அது ஒட்டகமாக இருக்கட்டும் அல்லது மாடாக ஆடாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் கத்திக்கொண்டே மறுமையிலே உங்களது கழுத்தை சுமந்து கொண்ட வண்ணம் மறுமையிலே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த செய்தியை நான் மக்களிடத்தில் சேர்த்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். நமக்கு ஏதாவது பதவியில் இருக்கின்ற பொழுது எந்த பொருள் நமக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும்
அதுவும் பொது சொத்திலே சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகிய முறையில் உபதேசிக்கிறார். பதவியில் இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அன்பளிப்புகளும் அது அரசாங்கத்திற்கு தான் சேரும். நாம் வீட்டிலே எந்தவித பதவியும் இல்லாமல் வீட்டிலே இருந்தால் நமக்கு அது கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. அந்த பதவியில் இருப்பதினால்தான் வருகிறது. அப்படி என்றால் அது அரசாங்க சொத்து என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம பார்க்குறோம், அடிப்படை வசதிகளை செய்வதற்காக வேண்டி அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய தொகையிலிருந்து ஒரு பகுதி என்ன செய்கிறாங்க, மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, தனக்குன்னு ஒரு பங்கு ஒதுக்கிக்கிறாங்க. நாம் பார்க்கிறோம் நடக்கக்கூடிய செய்தி. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு அபகரிக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு புது வீடு கட்டணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரணும். அனுமதி கொடுக்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி தாருங்கள் என்பதாக வெளிப்படையாக கேட்டு நம்மிடமிருந்து அபகரிக்கக்கூடிய விஷயத்தை நாம் இந்த அளவிலேயும் பரவலாக நிர்பந்தமாக வற்புறுத்தி கேட்கக்கூடிய நிலை இந்த அளவிலே மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கின்றது என்பதாக பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் எந்த அளவிற்கு சொல்லித் தருகின்றது என்பதாக பாருங்கள். பைத்துல் மால் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தங்களுடைய ஆட்சி காலம் சுத்தம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனும் அங்கே சின்ன பிள்ளையாக இருக்கிறார். சுத்தம் செய்கின்ற பொழுது கீழே கடந்த ஒரு வெள்ளி நாணயம், இப்போது காசுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 200 250 ரூபா 300 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஒரே ஒரு வெள்ளி நாணயம் கிடக்குது. அதை எடுத்து அவருடைய பையன் கையில் தான் வச்சுருந்தார். பதறிப்போன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனிடமிருந்து அந்த கையில் பிடிங்க என்ன செஞ்சாங்க, இது பைத்துல் மால், இது அரசாங்கத்தினுடைய சொத்து, மக்களினுடைய சொத்து என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தையும் கூட கீழே கடந்ததை பிடுங்கி தன்னுடைய மகனிடமிருந்து எடுத்ததை பிடுங்கி அரசாங்கத்தில் சேர்த்தார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்லாமிய மார்க்கம் பொது சொத்துக்களிலோ மக்களினுடைய எந்த சொத்துக்களிலோ சிறிதும் கூட தான் அனுபவித்து கூடாது, அது நமக்கு ஹராம் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆட்சி செய்த எல்லோருமே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்றவர்கள் மிக அழகிய உதாரணத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியாளர்களை ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்பினார்கள் என்று சொன்னால், அந்த ஆளுநர்களை அனுப்புகின்ற பொழுதெல்லாம் சொல்லி அனுப்புவார்கள். என்ன, நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் செல்கின்ற பொழுது உயர் ரக வாகனத்திலே போகக்கூடாது, உயர் ரக உணவுகளை உண்ணக்கூடாது, உயர் ரக ஆடைகளை அணியக்கூடாது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லியே அனுப்புவாங்களாம். அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு ஆளுநரையும் அனுப்புகின்ற பொழுதும் கண்டித்து அனுப்புவார்கள். அதே போல தானும் அதை நிறைவேற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாம் தேசத்திற்கு அவர்கள் வந்த பொழுது அவங்க ஒட்டகத்தில் வர்றாங்க. பார்த்த சில மனிதர்கள் சொன்னாங்க, அமீர் மோமின் அவர்களே, நீங்கள் என்ன சாதாரணமாக இருக்கிறீங்க, ஒரு மன்னரை போல உயர் ரகமான சாரட்டு வண்டியில் நீங்கள் வந்தால் என்ன, சாதாரணமாக எங்களைப் போல வர்றீங்களே என்பதாக கேட்ட பொழுது கோபமடைந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னை பார்க்க எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்து வந்தாலும் சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இனி இந்த வார்த்தை நீங்கள் எப்போ சொன்னீங்களோ இனிமே நான் உங்களை பார்க்கக்கூடாது, இங்கேருந்து ஓடி போயிருங்க, உங்களை நான் பார்த்தால் நடப்பது வேறு என்பதாக கண்டிப்போடு சொன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கைகளை மேல் உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆட்சியை, மக்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயந்தவர்களாக சொன்னார்கள். என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியிலே ஏதாவது மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை சரியாக நிறைவேற்றுவதும், முடிந்த அளவு மக்களுக்கு எந்த விதத்திலேயும் தவறளித்து விடாமல் பாதுகாப்பதையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தவர்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் அழகிய உதாரணத்தை நமக்கு தந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவிற்கு ஆட்சி பீடத்திலே தான் அமர்ந்திருந்தாலும் தன்னை போல எல்லோருமே இருக்க வேண்டும் என்பதையே விரும்பினார்கள். நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்ன, ஓட்டுக்கு பணம் வாங்குவது, வாக்குறுதிகள்
என்னவெல்லாம் வாக்குறுதிகள், நான் அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்பதாக ஒவ்வொரு ஆட்சியாளரும் வாக்கிற்காக வேண்டி மக்களிடத்திலே வாக்கு மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே இந்த வாக்குகள் முழுவதையும் அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திக்காமல் ஒரு மனிதருக்கு ஓட்டு போடுகின்றோம் என்று சொன்னால் முதலில் நாம் என்ன செய்வோம், அவங்கள்ட்ட ஏதாவது பணப்பொருள் ஏதாவது வாங்கி கொண்டு நாம் ஓட்டு போடுகிறோம். இது இஸ்லாமிய மார்க்கத்திலே கூடுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஷஃபஅ லி அஹதின் ஷஃபாஅத்தன், யாராவது ஒருவர் சிபாரிசிற்காக வேண்டி பணம் தரப்பட்டு அதை வாங்குகின்றார் என்று சொன்னால் ஃபஹதா லஹு ஹதியா ஃபகபிலஹா, அந்த சிபாரிசுக்காக வேண்டி பணத்தை வாங்கிட்டார்னு சொன்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகத் அதா பாபன் அதீமம் மினர் ரிபா, அவர் வட்டியினுடைய பெரிய வாசலிலே அவர் நுழைந்து விட்டார் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டுக்காக வேண்டி பணம் வாங்குவது அது வட்டியினுடைய காசு என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நம்ம ஒருவரை சிபாரிசு செய்ய போகிறோம், இவருக்கு நம்ம ஓட்டு போகிறோன்னு சொன்னால் இவர் மக்களுக்காக வேண்டி வருவதற்கு தகுதியானவர் என்பதாக நாம் சிபாரிசு செய்கிறோம். அந்த சிபாரிசுக்காக வேண்டி அவரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், பணத்தையோ பொருளையோ வாங்குகிறோம். அது வட்டியாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கப்படுகிறது. அதே போல தரக்கூடிய அந்த அரசியல்வாதியினுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட பணமாக இருக்கலாம். இவைகளெல்லாம் தெரிந்தும் கூட நாம் வாங்கி பாவத்திலே கூட்டாகி விடுகிறோம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா விதத்திலேயும் சரிசமமாக ஜாதி மத பேதமின்றி ஒரு சேர மக்களுக்கு எல்லோருக்குமே சமமாக நான் பணியாற்றுவேன் என்பதாக ஒரு மனிதர் நமக்கு அழகிய முறையிலே சத்தியம் செய்து நம்மவர்களுக்கு முன்னால் வாக்குறுதி அளித்தால் அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம், சிபாரிசு செய்யலாம். அவர்களுக்காக வேண்டி நாம் எல்லா விதத்திலேயும் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்குமே சரிசமமாக நடந்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வயதான மனிதர் பிச்சை எடுக்கிறத பார்க்கலாம். பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீ யாருப்பான்னு சொல்லி. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவன், வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டேன், எனக்கு தேவை இருக்கிறது, நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன், இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், பிச்சை எடுத்து சாப்பிட்றேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்தார்கள். அவர் யார்? ஈமான் கொண்டவர் அல்ல, ஒரு யூதர். உமர் ரலியல்லாஹு அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வீட்டிலிருந்து அவர்களுக்குரிய உதவிகளை செய்துவிட்டு பிறகு பைத்துல் மாலிலிருந்து மாதந்தோறும் இவருக்கு பென்ஷன் வழங்கப்பட வேண்டும், இவருக்கும் இவரை போன்ற யாரெல்லாம் வயோதிகர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவி தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே உதவி செய்ய வேண்டும் என்பதாக பைத்துல் மால் பொறுப்பாளரிடம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். காரணத்தையும் சொன்னார்கள். இவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து மக்களுக்கு செயலாற்றியவர். இவருடைய இளமை கால அத்தனை சக்திகளையும் உறிஞ்சிவிட்டு இந்த வயோதிக காலத்தில் இவருக்கு உதவாமல் இப்படி விட்டுவிட்டால் நாம் நேர்மைக்கு மாற்றமானவர்களாக ஆகிவிடும் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி பைத்துல் மாலிலிருந்து மாதந்தோறும் யூதருக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மாதந்தோறும் இவருக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டார்கள் என்பதாக இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்த ஏனைய ஆரம்பத்தில் இருந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தலைவர்களாக மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர்கள் எல்லாம் வாக்குறுதி வழங்காத மக்களுக்கு தேவையானதை அனைத்தையுமே நிறைவேற்றி தந்தார்கள். அதுபோல நாம் ஏதாவது பொய்யான வாக்குறுதிகளை நம்பியோ அல்லது வேறு ஏதாவது பொருள் பணத்தை பெற்றுக்கொண்டோ தவறானவர்களை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வைதா ஜாரத்தில் உலாத் கஹதத்துஸ் ஸமா, யாராவது நீங்கள் தவறானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை நிறுத்திவிட்டு பஞ்சத்தை ஏற்படுத்தி விடுவான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு உஜ்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபிடத்திலே சொன்னார்கள், முட்டாள்கள் ஆட்சியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாக்கட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், கஅப் இப்னு உஜ்ரா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
முட்டாள்களுடைய ஆட்சி என்பது எது என்பதாக கேட்டபொழுது அருமை நாயகம் சொன்னார்கள், ஆம், எனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்னுடைய சுன்னாவையோ என்னுடைய வார்த்தைகளையோ அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள், என்னுடைய வழிகாட்டுதலையும் மீறி அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள், பொய்களை பரப்பி கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் பொய்களாகத்தான் இருக்கும். அவைகளை நம்பி யாரெல்லாம் அவர்களுக்கு பின்னால் சென்றார்களோ, அவர்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு கேட்டு, அவர்களுக்கு யாரெல்லாம் எல்லா விதத்திலையும் உதவி செய்தார்களோ, அவர்கள் மறுமையிலே வருகின்ற பொழுது ஹவுதுல் கௌதர் நீர் தடாகத்திற்கு அருகாமையிலே அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரவிட மாட்டார். நான் அவர்களுக்கு மறுமையிலே எந்தவித நீரும் இல்லாத அந்த நேரத்திலே ஹவுதுல் கௌதர் நீர் தடாகம் என்னிடத்தில் இருக்கும். அங்கே அவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு நான் எந்த விதத்திலையும் அவர்களுக்கு உதவ மாட்டேன். யாரெல்லாம் இப்படிப்பட்ட நல்லோர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ, இப்படிப்பட்ட வாக்குறுதியை தவறாக அளிக்கக்கூடியவர்களிடமிருந்து யார் ஒதுங்கி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக நான் மறுமையிலே அவர்களுக்கு ஹவுதுல் கௌதர் நீரை நான் அவர்களுக்கு வழங்குவேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நல்ல முறையில் நடந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் ஆட்சியாளர்கள் அல்லாஹ் நமக்கு தருவார். நான் பாவமான காரியங்களிலே நாம் அதிகமாக ஈடுபட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அதே போல பாவம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களைத்தான் நமக்கு தருவான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து அவர்களுக்கு பின்னால் நாம் சென்று விடாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மறந்து அடுத்தவர்களுடைய பொருளை அனுமதி இல்லாமல் அபகரிக்கக்கூடியவர்கள் ஆட்சி அதிகார பலத்தில் இருந்து கொண்டு பலவந்தமாக மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது இதுபோன்று மக்களுடைய சொத்தையோ பணத்தையோ அபகரித்தால், வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் நம்மை சார்ந்தவராக இருக்க முடியாது. அவர்கள் மறுமையிலே மிகவும் தண்டனைக்குரியவர்களாக இருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு செய்தியை அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எனக்கும் ஒரு சிலருக்கும் இந்த நில சம்பந்தமாக ஒரு சண்டை இருக்குது என்பதாக சொன்ன பொழுது அபூ சலமாவை அடுத்தவருடைய நிலத்தை எடுத்து விட்டால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அங்குலம் நீங்கள் எடுத்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நிலத்தினுடைய அளவினுடைய 7 பகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது பெரிதாக ஆக்கி மறுமையிலே உங்களுடைய கழுத்திலே தொங்கவிட்டு உங்களை தண்டிப்பான். ஆகவே நீங்கள் மிக மிக கவனமாக மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பதிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டியும், மக்களை எந்த விதத்திலாவது சுரண்டுவதற்காக வேண்டியும், மக்களின் மூலமாக சம்பாதிப்பதற்காக வேண்டியும் மாத்திரம்தான் அதிகமான பொய் வாக்குறுதிகளை நிறைய நம்மவர்களுக்கு மத்தியிலே அள்ளி தெளிக்கிறார்கள். மழை போல பொழிந்து கொண்டிருக்கிறது பொய் வாக்குறுதிகள். பொய் வாக்குறுதிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த நிலையிலே வாக்களிக்க இருக்கக்கூடிய நாம் தேர்தலிலே எந்த விதமான லஞ்சம் வாங்காது, ஊழல் செய்யாத நல்ல நபரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இது அருள்மறை குர்ஆனுடைய ஒரு வாக்கு. மையஸ்பு ஷஃபாஅத்தன் ஹசனத்தன் யகுல்லஹு நசீபும் மின்ஹா. ஒரு நல்ல ஆட்சியாளரை, நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாளரை நாம் தேர்ந்தெடுத்தால் நாம் எந்த பொய்யான வாக்குறுதிக்கும் பின்னால் சென்று விடாமல் நல்ல மனிதரை, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரை தேர்ந்தெடுத்தால் அவரை தேர்ந்தெடுத்ததினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நன்மையை வழங்குவார். அதே அல்லாஹ் சொல்லுகிறான், வமையஸ்பு ஷஃபாஅத்தன் சய்யியத்தன் யகுல்லஹு கிஃப்லும் மின்ஹா. அதே போல கெட்ட ஆட்சியாளரை, தீய ஆட்சியாளரை நம்முடைய ஏதாவது சொந்த சுய தேவைக்காக வேண்டி நாம் தவறாக தேர்ந்தெடுத்து விட்டால் அதனுடைய பாவமும் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்முறை மூலமாக நமக்கு அழகிய முறையிலே சொல்லித் தருகிறான். வாக்கு அளிப்பது என்பது ஒரு அழகிய அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொய்யான இந்த வாக்குறுதி மலைகளை நம்பிவிடாமல், பொய்யான வாக்குகளை அள்ளிதளிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் அமருவதற்காக வேண்டி, தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அள்ளித்தளிக்கக்கூடிய வாக்குகளை நம்பிவிட வேண்டாம். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுப்போம்.
எனவே நல்லோர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சி பீடத்திலே நாம் அமர செய்து அவர்களுடைய மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கும் நல்ல பல சேவைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.